உலக இச்சைகளினாலே நாம் என்ன செய்தோம்? இழுக்கப்பட்டோம். இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம பஸ்ஸில் போகும்போது சினிமா பாட்டு போடுறான். சினிமா பாட்டு போட்ட உடனே நமக்கு என்ன வருதுங்க? கைத்தட்டு வருது, டான்ஸ் வருது, எல்லாமே வருது. அப்புறம் சோத்துறோம், ஐயோ என்னடா சினிமா பாட்டு கைத்தட்டு வருது, டான்ஸ் வருது, எல்லாமே வருது. சரிங்களா? கடந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் அப்படி தான், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அவர் ஒரு மீட்டிங் போனாராம். போகும்போது டிவி அவர் வந்து கொஞ்சம் நாட்டியம் ஆடுவாராம். அப்போ ராரா சரசுக்கு ராரான்னு ஒரு பாட்டு டிவியில் ஓடுதான். ஓடும்போது இவருக்கு அப்படியே அவர் பரதநாட்டியத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கிறார். அப்படி இப்படி பரதநாட்டிய கையை அங்கே போய் ஒரு பிசாசு விரட்டும் போது அந்த பிசாசு ராரா சரசுக்கு ராரான்னு இவர் கூப்பிடுச்சான். இவர் உடனே ஐயோ என்னடா பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சாட்டிருக்கு, நம்ம அங்கே பஸ்ஸில் கேட்டு வந்ததுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணார். ஏன்னா அத்தனை ஜனங்க மத்தியில் இவர் ஊழியக்காரர் வெக்கப்பட்டிருக்கக்கூடாதுல்ல. சரிங்களா? அப்போது அவர் என்ன பண்ணாராம்? மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்ட பின்னாடி ஆண்டவர் தயவாய் மன்னிச்சு அதை வெளிப்படுத்தாமல் அங்கே அமைதியாக அந்த பேய் போடுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பரிசுத்தம் அவசியம் தேவை. நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தரும் பார்க்குறாரு, நம்முடைய பரிசுத்தத்தை பிசாசும் பார்க்குறான். சரிங்களா? அதனால் நாம் பரிசுத்தமாக என்ன செய்வோம்? வாழ்வோம், பரிசுத்தமாக இருப்போம். பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயம் பரிசுத்தரினுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.